அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற கதை சான்றோரின் குணம். ஒரு காடு, ஒரு வேடன் ஒரு புலிய அம்பு எய்ய பார்த்தான். அவன் அம்பு எய்யறதுக்கு முன்னாடி புலி அவனை பார்த்துருச்சு. அப்போ புலி அவனை விரட்ட ஆரம்பிக்குது. புலியிடமிருந்து தப்பித்து அந்த வேடன் ஓடுறான். ரொம்ப தூரம் ஓடுனா அங்க ஒரு பெரிய மரம் இருந்தது. மரத்து மேல ஏறி தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மரத்து மேல ஏறிட்டான். ஏறினதுக்கு அப்புறம் பாக்குறான், மரத்து மேல ஒரு கரடி ஒண்ணு படுத்து கிடக்கு. ஐயோ, தெரியாம புலிக்கு பயந்து வந்து இப்படி கரடி கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கரடி அந்த பக்கம் கிளையில இருக்கு, இவன் இந்த பக்கம் கிளையில பயந்து போய் உட்காந்துருக்கான். அப்போ புலி வந்துருச்சு. வந்து கீழே மரத்தடியே சுத்துது. அப்படியே மேல பார்த்துச்சு, அங்க ஒரு கரடி இருந்தது. அப்போ புலி அந்த கரடி கிட்ட சொன்னது, கரடியே, இந்த மனிதன் ஒரு வேடன், இவனால நம்முடைய விலங்கு இனங்களுக்கு எப்பவுமே துன்பம், நிறைய பேரை இவன் கொண்டிருக்கான். அதனால அவனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு நான் அவனை சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு புலி கரடி கிட்ட சொல்லுது. கரடி அவனை பார்த்தது, அவன் கரடி அப்படியே பரிதாபமா பார்த்தான். எங்க நம்மளை கீழே தள்ளி விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி அவன் முகம் பூரா பயம் இருந்தது. இருந்தாலும் கரடி புலியை பார்த்து சொல்லிச்சு, அவன் என்னைய நம்பி வந்துட்டான், என்கிட்ட அடைக்கலமா வந்திருக்கான், என்னை நம்பி வந்தவங்களை நான் காப்பாற்றணும், அவனை கீழே தள்ளி விடுறது நல்ல செயல் இல்லை, அதனால நான் அவனை கீழே தள்ள மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லுது. புலி அப்படியே யோசிச்சுச்சு, இந்த கரடி சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இந்த வேடனை பார்த்துச்சு. ஏ வேடா, எனக்கு இப்ப பசிக்குது, எனக்கு தேவை உணவு, இப்ப நீ கரடியை கீழே தள்ளி விடு, நான் கரடியை சாப்பிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன், நீ பாட்டுக்கு தப்பிச்சு போயிடலாம், இதை விட்டா உனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அவன் மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே கரடியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். கரடி கீழே இன்னொரு கிளையை பிடிச்சி தப்பிச்சிருச்சு. தப்பிச்சு மறுபடியும் மேல வந்துருச்சு. வந்தா இப்ப இவனுக்கு பயமா இருக்கு, ஐயோ நம்ம வாட்டுக்க பிடிச்சு தள்ளி விட்டோம், கரடி கீழே விழுகலையே, திரும்ப மேல வந்துருச்சே அப்படின்னு கரடியை பாக்குறான், புலியை பாக்குறான். இப்ப புலி கரடியை பார்த்து சொல்லிச்சு, பாத்தியா இந்த மனிதனுடைய செயலை, நீ அவனை காப்பாத்தணும்னு நினைச்ச, ஆனா அவன் உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல, நான் சொன்ன உடனே உன்னை கீழே தள்ளி விட்டான், அதனால இப்பயாவது இந்த மனிதர்களை பத்தி நீ புரிஞ்சுக்கோ, அவனை கீழே தள்ளி விடு, நானு சாப்பிட்டு போயிடுறேன், உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லு. இப்போ கரடி புலிகிட்ட சொல்லுச்சு, அது அந்த மனிதனுடைய குணம், காப்பாற்றியவர்களுக்கு துரோகம் செய்வது அந்த மனிதனுடைய குணமா இருக்கலாம், ஆனா நான் என்னுடைய குணத்திலிருந்து மாற மாட்டேன், பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இல்லை, என்னுடைய குணம் என்னை நம்பி நான் இருக்கிற மரத்துல ஏறினதுனால அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதனால என்னை நம்பி வந்தவங்களை நான் ஏமாற்ற மாட்டேன், அதனால அவனை கீழே தள்ளிவிட என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. புலி பார்த்துச்சு, மனுஷன் கீழே வர்ற மாதிரி தெரியல, கரடியும் அவனை தள்ளி விடுற மாதிரி தெரியல, சரி இந்த கரடி அப்படிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு புலி கிளம்பி போயிடுச்சு. அந்த மனிதனுக்கு அப்பதான் புரிஞ்சது, சான்றோர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கரடியோட குணம் தான் சான்றோர்களுடைய குணம். நம்முடைய சுயநலத்துக்காக கரடியை கீழே தள்ளிவிட பார்த்தோம், ஆனா கரடி அதுக்கப்புறமும் நம்மளை காப்பாத்திருக்கு, நம்மளும் இனிமேல் இந்த குணத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு அந்த வேடன் முடிவு செஞ்சான். நன்றி.